ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புட்டு பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு அரிசியை களைஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் அப்படி வெள்ளை கலர் துணியில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். காஞ்சதை இப்போ வறுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ண வேண்டாம். இதை நான் பொடி பண்ணதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணி இதை செவக்க வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா முறுமுறுன்னு செவக்க வறுத்துக்கணும். வறுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆகணுங்கிறதுல இதெல்லாம் சூடாக இருக்கும்போது நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் வறுத்தா நமக்கு பொடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். போரும் ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் இதை பவுட்ரு பண்ணி சளிச்சுக்கணும். பவுட்ரு பண்ணி சளிச்சு கொண்டு வரேன். இப்போ அதே வானிலையில் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் தேங்காயை லேசாக வறுத்துக்கோங்க. சாரி, முந்திரி வறுத்துக்கலாம். அப்போ தான் சரியாக வரும். முந்திரியை கிள்ளி போட்டுருக்கேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது லேசாக வறுத்தா போகிறோம். ரெட்டாக வரணும் அப்படிங்கிறதில்ல. இப்போ கொஞ்சமாக தேங்காயும் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் நிறையா பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் தேங்காயை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்காய் போடுறது கெட்டு போயிடும் இல்லையா? அதனால் என்ன தான் வறுத்தாலும் நான் வேறு பாத்திரம் பண்ண வேண்டாமேன்னு அப்படியே இதிலேயே பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு இந்த வறுத்து அரைச்சி சளிச்ச மாவு இருக்குது. அதில் போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இது நான் வேறு பாத்திரம் மாற்றிக்கணுமேங்கிறனால தான் இப்படி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் கூட இந்த மாவை கொட்டி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப் மாவு எடுத்துகிட்டு இருக்கோமா, ஒரு கப் அளவுக்கு வெல்லம் 3/4 கப்பும் போட்டுக்கலாம். உங்கள் சௌரியம். ஒன்றுக்கு ஒன்று போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட் கேட்குறவாளுக்காக சொல்கிறேன். கொஞ்சமாக அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் சேர்த்து கரைச்சி வடிகட்டி பாகு வச்சுக்கணும். பதம் வரும்போது நான் காமிக்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு வரலாம். மிக்ஸ் பண்ண மாவு இருக்கு இல்லையா, இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பொடி பண்ண ஏலக்காய் பொடி நான் இப்போயே போட்டுக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, மஞ்சள் பொடியை எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மஞ்சள் பொடியை கொஞ்சம் எல்லாம் சூடான ஜலத்தில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு இதை தெளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா குத்திட வேண்டாம். நம்ம வறுத்து அரைக்கும்போது நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவராத்திரியில் புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜலத்தை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் போட்டிருக்க உப்பு
ஏலக்காய் பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ரொம்ப தபால்னுலாம் கொட்டின்ற வேண்டாம், பார்த்து இதெல்லாம் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட்டு அளவு கேட்குறீங்க. இதுக்கு இதுதான் அப்படிங்கிறது யாராலையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு வெல்லத்தினுடைய அளவு, உப்புனுடைய, அரிசி மாவுனுடைய இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா வெல்லத்தினுடைய அளவு சேர்க்குறதோ உப்பு சேர்க்குறதோ இதுக்கு மட்டும் சொல்ல காமனாக சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். மிளகாயினுடைய காரம் சில காரங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் 2 போட்டாலே, அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா இப்படி பிடிச்சிருக்கணும், அதே உடச்சி விட்டோன்னா இப்படி தூள் தூளாக உதிரணும். இதுதான் கரெக்டான பதம் இதுக்கு. ஒரு நல்ல காடா துணி வேக வைக்கிறதுக்காகவே வாங்கிக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு, நல்லா கசக்கி, புதுசாக இருந்தால் கசக்கி அலசிட்டு ஈரம் படுத்திட்டு அந்த ஈரத்தை நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை போட்டுட்டு நல்லா அப்படி பேக் பண்ண மாதிரி மூடிட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அது வேகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து இதில் போட்டு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அதை நல்லா இப்படி பேக் சைடு வச்சு நல்லா அப்படி உதுத்து கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும், சூடாக இருக்க வேண்டாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த பாகு பார்த்து இறக்கி இதில் விட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். புட்டு ரெடி. ஈஸி தான், ரொம்ப. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ரெகுலராக சொல்கிறது தான் தெரியாத வாழ்க்கை. ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதுலேயே இருக்கட்டும் அடுப்புலேயே. இப்படி நம்ம நல்லா உதுத்துண்டா கூட பாகு விட்டு கலரும் போது கொஞ்சம் கட்டி முட்டி தான் ஆகும். அதுக்கப்புறம் அது ஆறினதுக்கப்புறம் எகைன் நம்ம இப்படி பண்ணும்போது நல்லாவே உதுந்துடும். இந்த பாகு வந்து இப்படி நுரைச்சி வரும்போது நம்ம பக்கத்தில் வந்து நின்றுக்கணும். கிட்டத்தட்ட ரெடியாக போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி நுரைச்சி வரும்போது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. தக்காளி பாகு வந்தாலே போகும், இல்லை உருட்டி கெட்டியாக வந்தாலும் நோ ப்ராப்ளம். இந்த 2 இதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்தேன்னு யோசிக்க வேண்டாம். கெட்டியாக ஓரளவு திரண்டு வருது இல்லையா, இப்போ நம்ம செக் பண்ணியே பார்த்துக்கலாம். கொஞ்சம் இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணலேன்னு நினச்சி சொல்லிட்டேன். வீடியோ ஆஃபில் இருக்குது. இப்படி நிற்கிறது பார்த்திங்களா, இது கரெக்டான பதம். இதை வந்து இப்படி திரட்டினோம்னா அழகாக உருட்டை வரும். இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இது உருட்டினா அழகாக உருட்டை வரும். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தாலே தெரியும் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதனால் ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி கூட விட்டுக்கலாம். எனக்கு வீடியோக்கு சௌகரியமாக இருக்குன்னு அடுப்பு மேலே தூக்கி வச்சுட்டேன். இதை ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போ சொன்ன மாதிரியே நல்லா கலரி ஆற உதிர்ந்துடும். இப்படி பேக் சைடு ஸ்பூனால் இப்படி பண்ணிக்கோங்க. கரண்டினால் உளுந்து கண்டிப்பாக வரும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப மணலாக வேணும் அப்படின்னா இதுவே ஆறினோடனே அப்படி ஆகிடும். நீங்கள் அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறினோடனே மிக்சியில் விட்டு பேக் சைடு லைட்டாக திடீர்னா உதிரியாக உதிரும். இதை நல்லா ஆற வச்சு பார்த்தாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்படி பண்ணும்போது இதில் உள்ள திராட்சையெல்லாம் அடிப்படும். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறட்டும், பார்க்கலாம். ஆறி எடுத்து மணலாகவும் எடுத்து இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது.
இப்போவே சூப்பராக எண்ணெய் ஆறிடுத்து. நம்ம நவராத்திரிக்கு நம்ம கொலுவுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் புட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. நவராத்திரி கதைகள்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கம்யூனிட்டி அப்படிதாங்கிறது இல்லை, எல்லாருமே சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக கொலு வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நார்மலாக கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வைக்கிறத விட இது ரொம்ப அழகாக, அவ்வளோ ஒரு ஆர்வமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வைக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு திருவிழா நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவங்கள பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்துடுது. கண்டிப்பாக பண்ணுங்கள், தப்பே கிடையாது. எல்லோரும் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம். இந்த நவராத்திரியில் இந்த அம்மனை நம்ம வழிபடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மகிஷனை வந்து வதம் பண்ணுறான் துர்கா தேவி வந்து 9 நாள் வதம் 10வது நாள் தசராவா. அதுவும் நார்த் சைடெலாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. நம்ம அமைதியாக பஜனை பூஜை இந்த மாதிரி கொண்டாடுறோம். அதோட கதை அது நவராத்திரியோட கதை. கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க. இந்த புட்டு பண்ணி வெள்ளிக்கிழமை நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்பவே விசேஷம். என்ன வேண்டினீங்களோ இந்த நவராத்திரியில் அந்த அம்மன் வந்து நமக்கு கண்டிப்பாக அருள் பண்ணுவா. கர்மாங்கிறது வேறு இருந்தாலும் நம்ம தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதும் வேண்டுதல் பண்ணுறதும் கண்டிப்பாக நடக்கும். கஷ்டங்களே இல்லாமல் நம்மளை பார்த்துப்பா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எங்கள் வீட்டு கொலுவை காமிச்சிடுறேன் பாருங்கள். அவ்வளோதான்.